திண்டுக்கல் மாநகராட்சி மன்ற கூட்டம் 75 நாட்கள் ஆகியும் நடைபெறாததை கண்டித்து 14வது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு பதாகையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது 15 நாட்களுக்குள் கூட்டம் கூட்டப்படவில்லை என்றால் மாமன்றம் கலைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் ஆகஸ்ட் 22 நடைபெற்றது. ஆகஸ்ட் மாதம் போக செப்டம்பர் 1 இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 75 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த 75 நாட்கள் ஆகியும் இன்னும் மாமன்ற கூட்டம் நடத்தலை. அதற்கான தேதியை நிர்ணயம் பண்ண மாட்டாங்க. அதாவது 3 மாதத்துக்குள்ள மாமன்றம் நடத்தலை அப்படின்னா அந்த மாமன்றத்தையே கலைச்சிடலாம். கலைக்கணும் சட்டம் இருக்கு. இது மட்டும் இல்லை, எங்க பார்த்தாலும் பாதாள சாக்கடை பிரச்சனை, கொசு தொல்லை, குப்பையில் ஆங்காங்கே கிடக்குது. இதெல்லாம் பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்க. மாமன்ற உறுப்பினர் மாதந்தோறும் கூட்டம் நடந்தால் தான் அந்த மாமன்றத்தில் தெரிவிப்பாங்க. அப்போதான் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும் திண்டுக்கல் மாநகர மக்களுக்கும். ஆனால் இங்கே திண்டுக்கல் மாநகராட்சியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து 70 நாள் ஆச்சு. 3 மாதம் நடத்தலை அப்படின்னா கூட்டத்தை கலைச்சிடலாம் மாமன்றத்தை. இப்போ திண்டுக்கல் மாநகராட்சியுடைய கூட்டம் நடத்தி 70 நாள் ஆனதுனால மாமன்ற கூட்டம் நடத்துவதற்கான தேதியை நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆணையாளர் மேயர்கிட்டையும் வலியுறுத்தி இப்போ திண்டுக்கல் மாநகராட்சி மீது தர்ணாவில் ஈடுபட்டுக்கிறீங்க. தேதியை அறிவித்த பிறகுதான் இந்த இடத்த விட்டு நான் கிளம்புவேன். இந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு, தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு திண்டுக்கலுக்கு வந்திருந்தார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அப்போ கூட நான் ஒரு பதிவு போட பார்த்துட்டு எங்க ஏரியா பக்கம் வந்தாரு. வர்றப்போ பாதாள தொட்டி திறந்துருந்துச்சு. அப்போ வெறும் செங்கலையும் மணலையும் இறக்கி வச்சு போயிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் அதே நிலையில இருக்குது. இப்போ இந்த மாமன்ற கூட்டம் 90 நாள் நடத்தலை அப்படின்னா மாநகராட்சி கலைச்சே ஆகணும். திண்டுக்கல் மாநகராட்சியை ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கலைச்சிருவாங்க. கலைச்சிட்டு ஆணையாளருடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். நீங்க உண்மையிலே நடத்துறதுக்கு திராணி இல்லாத அரசாக இருந்தால் அதை கலைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. அதற்கான நடவடிக்கையும் நானும் எடுப்பேன் என இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடத்தி இன்னைக்கு 75 நாள் ஆச்சு. அதாவது ஆகஸ்ட் 22 நடந்த மாமன்ற கூட்டம் ஆகஸ்ட் மாதத்தை முடிச்சு விட்டுருங்க. அடுத்த செப்டம்பர் 1 இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா 75 நாள் ஆயிடுச்சு. 90 நாளில் மாமன்ற கூட்டம் நடத்தலைன்னா மாமன்றத்தையே கலைச்சிருவாங்க. அதாவது அப்பா ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு, திண்டுக்கல் மாநகராட்சியில் 90 நாள் நடத்தலைன்னா சட்டத்தில் விதி இருக்குது, அதை ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே திண்டுக்கல்லை பொறுத்தளவு பாதாள சாக்கடை பிரச்சனை நிறைய இருக்குது. மாதம் மாமன்ற கூட்டம் நடத்தினா மட்டும்தான் மக்கள் தெரிவிக்கிற குறையை மாமன்றத்தில் தெரிவித்து நாங்கள் உங்கள்கிட்ட தெரிவிப்போம். அப்போ தான் இதெல்லாம் வேலை நடக்கும். என்னுடைய 14வது வார்டில் விவேகானந்தரில் எம்எஸ்பி ஸ்கூல் இருக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாதாளத்தோட குழி ஓப்பனில் இருக்குது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்த அன்னைக்கு செங்கலையும் மணலையும் கொட்டினாங்க. இன்னைக்கு வரையும் அப்படியே காட்சி பொருளாக இருக்குது. என்னைக்கு அதில் பள்ளிக்கூடம் போகக்கூடிய மாணவர்கள் உள்ளே சாக போகிறாங்கன்னு தெரியல. உயிர் பலி ஆக போகுது. இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 75 நாள் ஆயிடுச்சு, இன்னும் மாமன்ற கூட்டம் நடத்தலை. என்னைக்கு மாமன்ற கூட்டம் நடத்துறதுக்கு ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 19 நடத்துறேன்னு சொன்னாங்க. இப்போ 24 சொல்கிறாங்க. எதுவும் தெரியல. இந்த மாமன்ற கூட்டம் பாருங்க, இப்போ முதல்ல 19ன்னாங்க, இப்போ 24ன்னாங்க. இப்போ சார் பேசுகிறப்ப 25 இப்போ 24 25 நீங்க முடிவு பண்ணி சொன்னா தான் இதை விட்டு நான் போக முடியும் சார். சார் 24 25 24 சார். 24 மாநகராட்சி கூட்டம் நீங்க நடத்தணும். நடத்தலைன்னா சாகும் வரை இதே இடத்துல உண்ணாவிரதம் ஆகியிருப்பேன். மக்களுக்காக, உங்களுக்காக, எல்லாத்துக்காகவும்.